ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். சேட்டன் வந்தல்லோ, சேட்டை செய்ய வந்தல்லோ. மேட்ச் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? செமிஃபைனலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அதுவும் ஒரு ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஒரு அப்படி நெக் டு நெக், அப்படி ஒவ்வொருத்தரும் சீட்டுக்கு முன்னாடி வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சு செமிஃபைனலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அதுவும் நம்ம சஞ்சு சேட்டன் செஞ்ச ஒரு ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவர் நிறைய புறக்கணிக்கப்பட்டு பெவிலியன்லேயே உட்காந்து தேர்ட்மேனாகவே இருந்து 2020 கிட்டத்தட்ட ஐபிஎல் விளாண்டுட்டு இந்திய அணிக்குள்ளே வந்தும் சரியான ஓப்பனிங் கிடைக்காம இருந்து ஒரு முக்கியமான மேட்ச்சில் ஒரு வரலாற்று நிகழ்வை நிகழ்த்தி அவர் தான் அந்த செமிஃபைனல் போனதுக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை பதிச்சுட்டு போயிட்டார் சஞ்சு சேட்டன். உண்மையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். உண்மையில் 50 பாலில் 97 ரன் அடித்து பட்டை கிளப்பிட்டார். நம்ம எதிர்பார்த்த அபிஷேக் அடிக்கலை, இஷான் கிஷன் அடிக்கலை, எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு போயிட்டாங்க. இவர் திலக் வர்மாவுடைய கேட்ச் வந்து ஒரு எதிர்பாராத விதமான கேட்சி. அது போக இஷான் கிஷனுடைய கேட்சுமே ஒரு ஒரு அதை எதிர்பார்க்க முடியாத ஒரு கேட்ச் தான். உண்மையில் அவங்க நல்லா ஃபீல்ட் பண்ணாங்க, கேட்ச் பிடிச்சாங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரையில் முதல்ல ஏன் சேசிங் எடுத்தாங்கன்னு தெரில. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து சேசிங் எடுத்து இதை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து நிலவுச்சு. அந்த இதையும் உடச்சிட்டாங்க. இது வரைக்கும் சேஸ் பண்ணாத ஒரு டோட்டலை 170 வரைக்கும் தான் வந்து சேஸ் பண்ணியிருக்கோம் உலகக்கோப்பை போட்டிகளில் இந்திய அணி. அதையும் அந்த வரலாற்று சாதனையும் முறியடிச்சு உண்மையில் ஒரு 195 அப்படிங்கிறது நம்மளுடைய போலிங்கில் வந்து நேற்று சில குறைபாடுகள் இருந்தது அப்படின்னு தான் நான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? அந்த ஹர்ஷிப் சிங் போலிங்கில் வந்து அந்த ஒரு 25 ரன் கிட்ட போச்சு, 24 ரன் கிட்ட போனது மிகப்பெரிய ஒரு 10 ரன் குறைச்சிருந்தா கூட அந்த 10 ரன் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். அந்தளவுக்கு அந்த உண்மையில் வருண் சக்கரவர்த்தி போடக்கூடிய போலிங்கை வந்ததுக்கப்புறம் அதை மாற்றினாங்க. அந்த முடிவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது ஒரு தவறான முடிவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய கருத்து நிலவுது. உண்மையில் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பேட்ஸ்மேனும் நமக்கு வந்து சஞ்சு அடிக்கனால இது சரியாயிடுச்சு. சஞ்சு நிதானித்து தன்னுடைய பொறுமையாக என்னென்ன யுக்திகளெல்லாம் பயன்படுத்தமோ அந்தளவு பக்காவாக விளையாண்டார். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோடைய ஓப்பனிங் போலிங்கே வந்து ஹுசைன் போடுறாரு, ஸ்பின் பவுலிங் போடுறாரு. அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரக்கூடிய எல்லா மேட்ச்லேயும் பண்ணியிருக்காரு. ஸோ அபிஷேக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஆஃப் ஸ்பின்னோ லெக் ஸ்பின்னோ, ஆஃப் ஸ்பின்னில் அவர் ரொம்ப கொஞ்சம் கோட்டை விட்றாருங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி தான் அவரை வரும்போது ஸ்பின்னர்ஸை பயன்படுத்துகிறாங்க. சஞ்சு சாம்சன் அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நின்று வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேமை விளாண்டுட்டு போயிட்டாருங்க தான் சொல்லணும். அந்தளவுக்கு இந்த கேமுடைய பெர்ஃபார்மன்ஸு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதான் சொல்லணும். போயாச்சு, இங்கிலாண்டோட சந்திக்க போகிறோம். இங்கிலாண்டோட அடுத்த போட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க 4ஆம் தேதி எல்லாரும் தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம்.